அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன, அலட்சியம் வேண்டாம், அவசியமாக பாருங்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் இந்த வாரத்தில் அதிரடியான மாற்றத்தை மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ஜூலை இறுதி வாரம் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகளை வெற்றிகரமாக மாற்றி கொடுக்கக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்களை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. குறிப்பாக நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிக்க முடியவில்லையே என்று ஆதங்கப்பட்ட சூழலில் அவற்றை நிறைவாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பை உறுதியாகவே கிரகநிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன. சில கிரகநிலைகள் சற்று சாதகமற்ற சூழலை உருவாக்கினாலும் கூட நிகழ்வுகளில் தடை தாமதம் உருவாகுகிறது என்றாலும் கூட அந்த நிகழ்வுகளை மட்டும் தவிர்த்துவிட்டு எந்தெந்த நிகழ்வுகள் சாதகமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் அமைகிறது என்பதை அறிந்து அதற்கு ஏற்றவாறு துரிதமாக உங்களுடைய பணிகளையும் செயல்பாடுகளையும் மாற்றுவதால் நிறைந்த நன்மை கிடைக்கும். ஏனென்றால் தனாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் இந்த வேளையில் ஆட்சி பலம் பெற்று வாரத்தின் துவக்கத்தில் வலம் வருகிறார். அமாவாசை நிறைவடைந்து வளர்பிறை சந்திரனாக மாறுகிறாருங்க. ராசிக்கு சகாயமானவராக இருக்கிறாருங்க சந்திரன். ஏனென்றால் சந்திரன் தனது பார்வையில் ராசியின் அதிபதியான புதனை நட்பு கிரகமாக பார்க்கிறார். எனவே அவர் ஆட்சி பலம் பெற்றிருப்பது மட்டுமல்லாது அதற்கு பிறகு வளர்பிறை சந்திரனாக 2, 3, 4 என பல இடங்களை வலு சேர்க்கும் போது நினைத்த காரியங்களை எளிதில் வெற்றி பெறக்கூடிய வகையிலும் பல்வேறு வகையான பணிகளை தொடக்க காலகட்டத்திலேயே அது எப்படி செல்லும் என்பதை உணர்ந்து அதற்கு ஏற்றவாறு திட்டங்களையும் யூகங்களையும் நுணுக்கமாக மாற்றி அமைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உறுதியாகவே சந்திரன் இந்த வேளையில் அள்ளி கொடுக்க போகிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனை பொறுத்த வரைக்கும் அக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் வலம் வருகிறாருங்க. ராசியின் அதிபதியாகவும் சுகாதிபதியாகவும் விளங்கக்கூடிய புதன் மிகவும் வலுவாக ஜென்மராசியில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறார். இந்த வாரத்திற்கு பிறகு தனஸ்தானத்தில் நுழைந்து அங்கு சூரியன் மற்றும் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. முற்பகுதியில் குருவுடனும் பிற்பகுதியில் சூரியனுடனும் இணைந்து சஞ்சரிக்க போகிறார். எனவே மிக சிறப்பான மாறுதல் ராசியின் அதிபதியான புதனின் அமைப்பால் உண்டு. தனலாபம் உயரக்கூடிய வகையில் பல்வேறு வகையான காரியங்கள் மிக பெரிய அளவில் வெற்றிகரமாக அமைவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. வீடு கட்டுதல் அல்லது கட்டிய வீட்டை வாங்குதல் போன்ற யோகம் நிறைவாக அமைவதற்கான சந்தர்ப்பம் இந்த வேளையில் கிடைக்கிறதுங்க. பல்வேறு வகையான பணிகளை திறன்பட மேற்கொள்வதோடு இந்த தருணத்தில் வெளிநாட்டு வேலைக்காக அஸ்திவாரம் விடக்கூடிய வகையிலும் சிறப்பான புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. வருமான உயர்வை மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உங்களை வந்து சேர்கிறது. பங்குச்சந்தை உள்ளிட்டவற்றில் முதலீடு செய்யும் போது அதிக கவனம் நிச்சயமாக தேவைப்படுகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் அதே சமயம் சூரியன் வலுவாக தனஸ்தானத்தில் வீற்றிருப்பதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் குடும்ப உறவுகளுக்கிடையே இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கி உறவு வலுப்படக்கூடிய ஒரு சிறந்த தருணமாகவும் அமைவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயம் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சுக்கிரன் விரயத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது சூரியன் தனஸ்தானத்தில் இருப்பதால் உடல் நலத்தில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லதாக அமையும். விரயத்தில் சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருப்பது மட்டுமல்லாது பிற்பகுதியில் மிகவும் வலுவாக ஜென்மராசிக்குள் குருவுடன் இணைந்தும் ராசியின் அதிபதியான புதனுடன் இணைந்தும் வலம் வரப்போகிறார். சுக்கிரன் மற்றும் குரு இணையக்கூடிய இந்த தருணம் குரு சுக்கிர யோகத்தை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறது. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான நல்ல மாற்றங்கள் உறுதியாகவே தங்களுடைய வாழ்வில் இனிதாக கைகூடக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ஏனென்றால் விரையாதிபதியும் பூர்வ புண்ணியாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஜென்மராசிக்குள் வலம் வரக்கூடிய இந்த தருணம் என்பது நினைப்பதை காட்டிலும் கட்டுக்கு அடங்காத செலவுகள் என்று கவலைப்பட்ட பல விஷயங்களில் மிக சிறப்பான படிப்படியாக நல்ல ஒரு மாற்றம் கிடைப்பதோடு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் திட்டமிட்ட பல காரியங்களை அற்புதமாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது. அதிக செலவுகள் என்று நினைத்த காரியங்களை கூட சாதுரியமாக
செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. பிள்ளைகளினுடைய கல்வி சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்களால் ஏற்பட்டு வந்த மனஸ்தாபமும் பிரச்சனையும் இந்த தருணத்தில் விலகுவதற்கான சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கிறது. பல பிரச்சனைகள் அலைமோதி வந்த சூழலில் மனக்குழப்பம் பல வகையில் சூழ்ந்து இருந்த நிலையில் நல்ல ஒரு மாற்றம் உறுதியாகவே இந்த வேளையில் சந்திப்பதற்கான சந்தர்ப்பத்தை நிச்சயமாக சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. சுக்கிரன் கிரகத்தில் இருப்பதை காட்டிலும் ஜென்மத்திற்குள் நுழைவதால் ஆடை ஆபரண சேர்க்கை நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. பயணங்கள் பலன் தரக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களை வெற்றிகரமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றி கொடுக்க போகிறது. எனவேதான் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்கள் உறுதியாக கிடைக்கிறது. அலட்சியம் இல்லாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முழு சுபகிரகமான குருவும் ஜென்மராசியில் கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக வலம் பெறுகிறாருங்க. மிக விரைவில் இன்னும் சில மாதங்களில் அதிசார பயிற்சியாக உச்சம் பெற போகிறார். எனவே குரு பகவானின் அமைப்பு பெரிய அளவிலான சிரமங்களை நிச்சயமாக விளக்குகிறது. ஜென்ம குருவால் சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் கூட அவர் தோஷமற்றவராக இருக்கிறார். எனவே அவரிடம் இருந்து தடைகள் எதுவும் வராது. மற்ற கிரகநிலைகள் சற்று சாதகமற்ற சூழலை ஏற்படுத்தும் போது எதிர்பாராத சின்ன சின்ன தடைகளும் சிரமங்களும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. மற்றபடி குருவின் அமைப்பால் நிறைந்த மாற்றத்தை நிறைவாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக இந்த வேளையில் மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. ராசிக்கு 8 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார். 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் ராகுவுடன் இணைந்து வலம் வரக்கூடிய வேளையில் அவர் வக்ரம் பெற்றிருக்கிறார். எனவே இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றம் நிச்சயமாக உண்டு. அஷ்டமாதிபதியும் பாக்கியாதிபதியுமாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. புதிய பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமும் நிறைவாக உண்டு. குறிப்பாக புனித பயணங்களை மேற்கொள்வதற்கான நல்ல வழியும் இந்த தருணத்தில் கிடைக்கிறது. தந்தை வழியில் இருந்த குறுக்கீடுகள் விலகக்கூடிய வகையில் நல்ல ஒரு மாற்றம் நிச்சயமாக உண்டு. மோதல்கள் சண்டை சச்சரவு என்று இருந்த சூழலில் மிக சிறப்பான மாற்றத்தை நிறைவாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக கிடைக்கிறது. மிக பெரிய அளவிலான பணிகளை எச்சரிக்கையுடனும் சிறப்பாகவும் மேற்கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது என்பதை சனி பகவான் திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். எதிர்பார்ப்பதை காட்டிலும் உங்களுடைய சிறு முயற்சி கூட புதிய வாய்ப்பையும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியாக மிக சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. நிழல் கிரகமான ராகு கேது மிக அற்புதமான அமைப்பில் விளம்பெறுவது இரட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துகிறது. ஏனென்றால் வெற்றிக்கே உரித்தான 3இல் கேதுவும் சுகஸ்தானத்தை செவ்வாய் நுழைவதற்கு முன் வெற்றிக்கே உரித்தான 3இல் வளம்பெறுகிறார். மோட்சக்காரகரான கேதுவுடன் இணைந்திருக்கிறார். ராகு முழுமையாக சனியுடன் இணைந்து 9இல் வளம்பெறுகிறார். எனவே நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் பல்வேறு வகையான வெற்றி வாய்ப்புகள் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களை தேடி வருகிறது. மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 6 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக திகழ்கிறாருங்க. அவர் சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்திற்குள் வலம் வரக்கூடிய இந்த தருணம் என்பது பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் மனநிறைவையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக அமைய போகிறது. அது மட்டுமல்லாது உங்களுடைய திறமைக்கு சரியான அங்கீகாரம் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது. புதிய கடன்களை வாங்க வேண்டிய சூழல் ஏற்பட்டாலும் அவை முதலீடுகளாக மாறுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. புதிதாக வீடு நிலம் வாங்கும் போது புதிய கடன் வாங்கும்போது பெரிய அளவில் சங்கடம் இல்லை என்பதை திட்டவட்டமாக பூமிக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. கடன் வாங்கினாலும் புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான சந்தர்ப்பம் இந்த வேளையில் கிடைக்க இருக்கிறது. ஆனால் அதே சமயம் உடல்நல ஆரோக்கியத்தில் மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது. ஏனென்றால் அவர் சுகஸ்தானத்தில் நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனத்துடன் இருக்கும் போது பல சிக்கல்களும் சிரமங்களும் உறுதியாகவே விலகும். இப்படி நவ கிரகநிலைகளின் அமைப்பும் மிதுன ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த வகையில் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான சந்தர்ப்பங்கள் குறிப்பாக விவசாயம் சார்ந்த பணிகளிலும்
கால்நடை வளர்ப்பு போன்றவற்றிலும் சிறப்பாக அமைய போகிறது. எதிர்பார்ப்பதை காட்டிலும் கல்வியில் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான நுட்பத்தை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான புதனும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே அலட்சியமில்லாமல் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மிதுன ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள துர்க்கை அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கைகூடக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக நினைப்பதை காட்டிலும் மிகவும் சிறப்பாக இந்த வேளையில் கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை.